ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பூண்டு சட்னி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, சிகப்பு மிளகாய், புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இதையெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. பருப்பை போட்டு நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பருப்பு நல்லா கலர் ஆகிடுச்சிங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, சிகப்பு மிளகாய், புளி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. அருமையாக நம்மளோட பூண்டு சட்னி அரைச்சி ரெடியாக இருக்குங்க. இந்த பூண்டு சட்னி எல்லா டிஃபன் வெரைட்டிஸுக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதுக்கு மெயினாக சோள தோசைக்கும் இந்த பூண்டு சட்னிக்கும் செம காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் அந்த தோசையும் நான் கூட வச்சுருக்கேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.